Good morning students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸு பார்க்க போகிறோம். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன பார்க்கணும்னா அணுக்களும் தனிமங்களும் அதனுடைய இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கள்னு சொல்கிறோம். நம்ம அணுக்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து புரோட்டானு, இன்னொன்று எலக்ட்ரானு, இன்னொன்று நியூட்ரான்ஸு. இப்போ இதனுடைய வேறுபாடுனால் வரக்கூடிய அந்த பார்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா ஐசோடோப்பு, ஐசோபார்னு சொல்லுவோம். நம்ம அணுநிறை வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோடோப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் கொடுத்துருப்பாங்க, 2 குளோரின். மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணுநிறை, மேலே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அணு எண் 17 கொடுத்துருப்பாங்க குளோரினுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார், ஆர்கன் அண்ட் கால்சியம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது அணுநிறை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஐசோடோப்னு அணுநிறை வேறுபாடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அணுநிறை வந்து அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறமாலைமானி. நிறமாலைமானி. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவோகாட்ரா எண், அதனுடைய மதிப்பு 6.023 in 10 power 23. வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். இது ஆர்ஆர்பிக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோல் அல்லது அவோகாட்ரா எண்ணுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6.023 10⁻23. அடுத்து தனிமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாடு, தமிழனுடைய வகைப்பாடை யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ஹென்ரி மோஸ்லே வந்து தனிமங்களுடைய வகைப்பாடு வந்து ஆபத்தின வகைப்பாடை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? அந்த தனிமங்களில் எப்படிலாம் பிரிப்போம், அந்த பிரிக்கிறதுக்கான அந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முறை மூலம் பிரிக்கக்கூடியது வந்து ஹெமடைட் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புடைய தாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்த முறை மாதிரி பார்த்தீங்கன்னா டின்ஸ்டோனு, வெள்ளி தாது. காந்த முறை மூலமாக பிரிக்கக்கூடிய தாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அண்ட் டென்ஸ்டோனு. புவியீர்ப்பு முறையமாக பிரிக்கக்கூடியது வந்து ஹெமடைட்டு. நுரை மிதப்பு முறையாக பிரிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஜிங்க் பிளான்டு. நுரை மிதப்பு முறை அது மூலியமாக பிரிக்கக்கூடியது வந்து சல்ஃபைடு ஜிங்க் பிளான்டு. காந்த முறை மூலயமா பிரிக்கக்கூடியது டின்ஸ்டோனு, வெள்ளி தாது. தனிமங்கள் பிரிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முறை ஹெமடைட் வந்து இரும்புடைய தாது. அடுத்து இந்த தொகுதியில்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குல்ல, அதில் முதல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கார உலோகம், 2வது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா காரமண் உலோகம், 3லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள், இடைநிலை தனிமங்கள்லாம் இருக்கும். பி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள். சும்மா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதுக்கான எக்ஸாம்பிள் எந்த தொகுதியில் இருக்குது, முதல் தொகுதி என்ன சொல்லுவாங்கன்னா கார உலோகம், அடுத்து 2வது தொகுதி காரமண் உலோகம், அடுத்து 3லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை உலோகம், அடுத்து 13வது தொகுதி வந்து போரான் உலோகம், 14 வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் உலோகம், 15 நைட்ரஜன் உலோகம், 16 ஆக்சிஜன், 6 சால்கோஜன். இம்பார்ட்டன்ட், ஆக்சிஜன் வந்து 11வது தொகுதி, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சால்கோஜன். 17வது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன், 18 மந்தவாயு. இந்த மாதிரி முக்கியமான இது ஹெட்லைன். அதே மாதிரி இம்பார்ட்டண்டான இந்த லைனை மட்டும் பார்த்துக்கிட்டோமா நமக்கு அதே வந்து போதுமானது. இது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். டைம் இருந்தால் வந்து எக்ஸ்டர்னல் நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இது எதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களும் தனிமங்களும். இது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோ என்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடிய தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம். நாங்கள் விருப்பமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see the next video.